அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு உலக சிந்தனைகள் அதிகமாக வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே நீங்கள் இதனை நினைத்துக் கொண்டால் உங்களுடைய தொழுகை சீராகும். அதைப்போல் அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் முறையாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார்கள். சஹீஹா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 2839வது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தொழுகையில் மரணத்தை நினைவு கூர்வீராக. ஏனெனில் ஒரு மனிதர் தனது தொழுகையில் மரணத்தை நினைவு கூறும் போது தனது தொழுகையை முறையாக நிறைவேற்றுவதற்கு தகுந்த நிலையை அடைந்து விடுகிறார். எப்படி சொல்றாங்க? அடைந்து விடுகிறார். அந்த தொழுகையை தவிர வேறு தொழுகை தொழுவதற்கு தனக்கு வாய்ப்பில்லை. அது கடைசியான தொழுகை, என்னுடைய வாழ்நாளில் அது கடைசியான தொழுகை என்று உங்களுடைய மரணத்தை நீங்கள் தொழுகையிலே நினைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அப்படியே நீரும் தொழுவீராக செய்துவிட்டு பின்னர் வருத்தம் தெரிவிக்க வேண்டியிருக்கும் ஒவ்வொரு காரியம் குறித்தும் எச்சரிக்கையாக இருப்பீராக. ஒரு விஷயத்தை நாம் செய்ய விட்டு அதை நாம் வருத்தப்படுகிறோம் அல்லவா, அதற்கு முன்பாகவே